மறுமையில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒருத்தன் எங்க இருந்து ஓடுவான்? தன்னுடைய சொந்த சகோதரன் இருப்பான், அவன் கண்ணுக்கு தெரியாது. தன்னுடைய சொந்த சகோதரன் அவன் கண்ணுக்கு தெரியும், ஓடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாயை தந்தையை கூட விட்டு விட்டு ஓடுவான். எப்படி மறுமையை பத்தி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறாங்க. வ சாஹிபதி வ மடி, பொண்டாட்டி, எந்த பொண்டாட்டிக்காக உலகத்துல இருக்கிற அத்தனை ஹராம் வேலையும் பார்த்தோமோ, எந்த பொண்டாட்டியை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியும் எதிர்த்தோமோ, அந்த மனைவி சாஹிபதி வ மடி, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட விட்டு ஓடுவான். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அப்படி ஓடுவான். ஆனால் அதே அல்லாஹ் திருமறையில் இப்படி சொல்கிறார், தன்னுடைய விரல்களை கடித்துக் கொண்டு ஒருவன் வேதனைப்படுவான், ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணிருக்கணுமே என்று வேதனைப்படுவான். அடுத்தது என்ன வேதனைப்படுவான்? இவனை போய் ஃப்ரெண்ட் ஆக்குனனே, பக்கத்து அதல்ல நீ சபீலா, உங்களுடைய நண்பன், உங்களுடைய நட்பு, நீங்க இப்ப அப்படியே ஒரு ஆளுக்கு உங்களுக்கு நட்பு வட்டாரம் இருக்கும், அப்படியே மனசுல உருட்டுங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம், அவரை சந்தித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பனின் அடையாளம் சொன்னார்கள். உங்களுடைய நல்ல நண்பன் யார் என்றால், அவனை பார்த்தவுடன் இறைவனின் ஞாபகம் வரும். என்னை பார்த்தால் என்னுடைய நண்பருக்கு இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும். என்னை பார்த்தால் என் நண்பருக்கு இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும். என்னிடத்தில் பேசினால் என்னுடைய நண்பருக்கு இறை எச்சம் உயர வேண்டும். அப்படி நான் நடந்தால் ஒரு சமூகம் உருவாகும். எட்டத பண்பு இருக்கு. நம்ம எப்பவுமே அடுத்தவரை டிபெண்ட் பண்ணி வாழ்றது. நம்ம எப்பவுமே எங்கேயாவது தேடு, நல்ல நண்பனா கிடைக்கிறானா பாரு, அது செட் ஆகாது. நான் என்னை அப்படி தயார் செய்து கொண்டால், நான் என்னை அப்படி முடிவெடுத்துக் கொண்டால், ஏனென்றால் அல் மர்உ மஅ மன் அஹப்ப என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த நட்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை அதிகம் நேசித்தீர்களோ, நீங்கள் யாரை அதிகம் ரசித்தீர்களோ, நீங்கள் யாரை பற்றி நிறைய சிந்தித்துக் கொண்டே இருந்தீர்களோ, நீங்கள் யாரை நீங்கள் நேசித்துக் கொண்டு இருந்தீர்களோ, அவனோடு தான் நீங்கள் மறுமையில இருப்பீர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய அபிவிருத்தியை, அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய வற்றா பெரும் கருணையை, அல்லாஹுடைய கிருபையை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய அற்புதமான மாதத்தை கிட்டத்தட்ட முக்கால்வாசி 90% முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். 27 வந்துருச்சுன்னா 9 3 சார் 27 முடிஞ்சு போச்சு. 90% முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வருஷம்தான் இந்த ரமலானை நாம் அடைவோம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழலில் வேணா இந்த ஒரு 3 நாள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வேணுமானால் வைத்துக் கொள்ளலாம். அதை வேணால் எவ்வளோ யூஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பின்வரிசையை தேர்ந்தெடுத்து அமராதீர்கள் என்று நோம்பில்லாத நாளில் சொன்னாலே கஷ்டம். இருந்தாலும் என்னுடைய கடமைக்காக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக வந்து விடுங்கள். எவ்வளோ அந்த சபை நெருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவும் அம்சமாக இருக்கும். உண்மையிலேயே சஹரில் ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா இப்போ கொஞ்சம்
தண்ணி தாகமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டா அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. சஹரில் அனுபவிச்சேன், அதனால சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்து நீங்கள் சாஞ்சி உட்காந்தா தப்பு கிடையாது. ஆமாம் அது பிரச்சனை கிடையாது. பேக் இஷ்யூஸ் இருக்குது, ஏதாவது கண்டிஷன் இருக்குன்னா அது தப்பு கிடையாது. இப்போ நல்லா இல்லை, பின்னால் சாயிரவங்க மட்டுமே சப்ஜெக்ட் கிடையாது. நெருங்கி அமர்ந்தால் அல்லாவுடைய அருளுக்கு நெருக்கமாக இருக்கலாம், அவ்வளோதான். எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளோ அல்லாவுடைய அருளுக்கு நெருக்கமானவர்களாக அந்த சபை நிரப்பமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற பல நல்ல உதாரணங்களில் ஒரு உதாரணத்தை பற்றி நான் ஒரு தொடர் உரையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதில் ஒற்றைப்படையில். அதில் ஒரு பகுதியாக இங்கேயும் அதை பற்றியே உங்களிடத்தில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது என்ன என்று சொன்னால், முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய இன்னொரு சகோதரரை பார்ப்பதற்காக இன்னொரு ஊருக்கு போறார். இன்னொரு ஊருக்கு அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போறார். அப்படி போகும்போது அங்கே ஒரு வானவரை அல்லாஹ் நிறுத்துகிறார். அங்கே ஒரு மலக்கு நிற்கிறார், அங்கே ஒரு வானவர் நிற்கிறார். நின்று கேட்கிறார். ஒரு போறவரை மடிச்சு கேட்கிறாரு, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி என்னுடைய நண்பரை பார்க்க போறேன், என்னுடைய ஒரு நண்பரை பார்க்க போறேன். அப்ப அந்த வானவர் கேட்கிறார், அந்த நண்பருக்கு நீங்க ஏதாவது நல்லது செஞ்சிருந்து அந்த நல்லதுக்கு காம்பன்சேட், அதாவது பிரதி உபகாரம் எதிர்பார்த்து அவர் பதிலுக்கு உங்களுக்கு செய்வாரு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ரீசனுக்காக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் போறாரு, ஊருக்கு போய் இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போறாரு, தன்னுடைய நண்பரை பார்க்க போறாரு. அப்போ ஒரு வானவரை நிறுத்தி எல்லாம் கேட்க வைக்கிறாங்க, உங்களுடைய ஃப்ரெண்டை பார்க்க போறீங்களே, நீங்க ஏதாவது அவருக்கு நல்லது செஞ்சிருந்து பதிலுக்கு இப்போ போனால் நமக்கு ஏதாவது நல்லது திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வானவர் கேட்கிறார். அப்போ இவர் சொல்றாரு, சச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவரை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அதுக்காக அவரை பார்க்க போறேன், வேற எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு. அப்போது அல்லாஹ் அதற்கென்றே அந்த வானவரை அனுப்பி சொல்ல வைப்பானாம், நீங்கள் அல்லாஹ்விற்காக தூய்மையாக அவரை நேசிக்கிறீங்க இல்லையா, எந்த காரணமும் இல்லை, தூய்மையா நேசிக்கிறீங்க, அதுக்காகவே அவரை பார்க்கறதுக்காக போறீங்க இல்லையா, உங்களை நீங்கள் எப்படி அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறீர்களோ அதே போல அல்லாஹ் உங்களை நேசிப்பதாக சொல்ல சொன்னான். நான் வானவர், நீங்க அல்லாஹ் உங்களை நேசிப்பதாக சொல்ல சொன்னான் என்று அறிவிக்க சொல்லுவானாம் அல்லாஹ்வுடைய உத்தரவில். இந்த மாதிரி ஒரு நட்பு நம்ம கிட்ட இருக்கிறதா? நாமும் நட்பை பழகுகிறோம். எந்த காரணம் இல்லாமல் யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஷிப் வைப்போமா? அதாவது அல்லாஹ்வுக்காக மட்டும், இவர் அல்லாஹ்வுடைய நல்லடியாரு, இவரோட தொடர்புல இருந்தா நாலு நல்லதை சொல்லுவாரு, இவரோட நட்பா இருந்தா, இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா. இன்றைக்கு நட்புகள் எதற்காக பாராட்டப்படுகிறது? எதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம்? பெரும்பாலும் ஒரு இடத்துல இவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, அதற்காக நம்ம இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம். இவர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, அதுக்காக இவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம். இல்லை இவர்கிட்ட பல விஷயங்களுடைய தகவல் இருக்கிறது, அதனால அவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம். ஆனால் இந்த அதிசயம் நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கே கூட எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கு காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயம், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் ஒருத்தர் பார்க்க போறாரு. எதுக்குன்னா எதுவுமே கிடையாது, கிளியர் இன்டென்ஷன் ஒண்ணுதான், அவர் அல்லாஹ்க்காக அவர் நேசிக்கிறார். அல்லாஹ்க்காக நேசிக்கிறதுனா என்னது? நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் கீழாக எத்தனை பேருக்கு நிழல் கொடுப்பான்? சபஅத்தும் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அவனுடைய அர்ஷின் நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் 7 பேருக்கு தன்னுடைய அர்ஷின் கீழாக எல்லாம் நிழல் கொடுப்பான். அதில் 6 பேர் யார் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு வகையிலே தன்னை சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டவர்கள். நல்லா பாருங்க, நீதியான அரசன் சும்மா லேசான விஷயம் அது. நீதி தவறாம வாழ்ற ஒரு அரசனா, அதிகாரம் பவர்லாம் வந்த பிறகு நீதி தவறாம வாழ்றது சாதாரண விஷயமா? அதுல இன்னொன்னுலாம் கூட இருக்கு. அழகும் வனப்பும் வசதியும் உள்ள ஒரு பெண் தவறான வழிக்கு அழைத்த போது கூட, அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்த போதும் கூட, எல்லா முகாந்தமும் இருந்த போதும் கூட, நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுக்கு அஞ்சி விலகி இருந்த ஒருத்தன், அவனுக்கு அர்ஷன் கீழாக நடக்குது. இது சாதாரண விஷயமா? ஆண்கள் தான் சொல்லணும், இது சாதாரண விஷயமா கிடையாது, கஷ்டமான விஷயம். அதே மாதிரி வழக்கரம் தருவது இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்யணும், அந்த அளவுக்கு பெருமை இல்லாம தர்மம் செய்யணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த 6மே கஷ்டம், மிச்சம் ஒன்னே நல்லா சொல்றான். இந்த கஷ்டத்தோட சேர்த்து இதையும் சொல்றான்.
இப்படி செஞ்சா அவங்களுக்கும் அரசுக்கு இல்லாத நிழல் உண்டு. அது யாரு? அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக பிரிந்தவர்கள். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் அரசுக்கு இல்லாத நிழலாம் யோசிக்க தோணும். என்னது? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று பண்ணா அவர் எதுக்காக தான் பண்ணுவாரு? அல்லாஹ்க்காக மட்டுமே பண்ணுவார். ஒருத்தரை பகைக்கிறார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்றாரு, அது யாருக்காக பண்ணுவார்? அல்லாஹ்க்காக பண்ணுவார். இப்படி ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்கிறதா என்று சொன்னால், இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு எண்ண ஓட்டம், ஒரு சூழல் நமக்கு மத்தியிலே அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரம் நிறைய பேர் என்ன மிஸ்கன்செப்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முஸ்லிம்களுக்குள்ள தான் பழகிக்கணும் அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. உங்களை பல குழுக்களாக பல இனங்களாக எதுக்கு நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நீங்க அறிமுகமாயிக்கணும். இன்னைக்கு நம்மிடத்துல அந்த பழக்கம் இல்லை. நிறைய பேர் என்னன்னா வெறும் முஸ்லிம்கள் என்றால் முஸ்லிம்களோடு மட்டுமே தொடர்பு வைப்பார்கள், முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே வச்சுக்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு யூத சிறுவன் இருந்தார். புகாரில வரக்கூடிய செய்தி. ஒரு யூத சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சிறுவனாக இருந்தார். அவர் எங்க காணுமே அப்படின்னு ரசூல் நினைக்கிறாங்க, அவரை காணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அவர் ரொம்ப உடம்பு முடியாம ரொம்ப மௌத்து நேரத்துக்கு அந்த மாதிரி ரொம்ப முடியாம இருக்கிறார் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திப்பதற்கு செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சென்று அவருடைய தலைமாற்றில் நின்று அவர்கிட்ட பேசிட்டு ரொம்ப வேதனையா சொல்றாங்க, ஏன்பா களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிரம்பா, நம்ம கிட்ட நீ இருந்தவன், நேசம் இருக்கும்ல சொல்லாங்க, அவரோட நேசம் இருக்கு அவர்கிட்ட, நீ நம்ம கிட்ட இருந்த முஸ்லீம் ஆயிரும். முடியாத நிலையில் அந்த யூத சிறுவன் என்ன பண்றாருன்னா அவங்க தந்தையை எப்படி திரும்பி பார்க்கிறாரு. தந்தை எங்க நிற்கிறாரு? தந்தை அழுதுகிட்டே வேதனை மிகுதியில ரொம்ப அப்படியே சென்டிமெண்டா ரொம்ப வேதனையாகி சொல்றாரு. அபுல் காசிம் சொல்றது, காசிமுடைய தந்தை ரசூலுல்லாஹி சொல்றாரு, அபுல் காசிம் என்ன சொல்றாரோ அதை சொல்லி செஞ்சிரப்பா அப்படின்னு. அப்ப உடனே அவர் அந்த யூத சிறுவன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரோடும் பழகினார்கள். ஆனால் நோக்கம் என்னமோ இறைவனுக்காக பழக வேண்டும் என்கின்ற தூய்மையான எண்ணம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரோடும் நட்பு பாராட்டினார்கள். ஆனால் அதில் இன்றைக்கு நம்மிலே நம்மளுடைய தொடர்புகள், பரிவர்த்தனைகள், பேச்சுகள் எல்லாம் ரொம்ப தூய்மையா இருக்குது. அப்படின்னா நம்ம வெறும் முஸ்லிம்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் அதிலே எந்த அளவுக்கு ஈமான் ஒளிந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்காக மட்டும் நாம் ஒருவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்காக மட்டும் ஒருவரை பகைக்கிறோம், எதிர்க்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டினான், அல்லாஹ் தன்னுடைய திருமறை அழகாக சொல்லி காட்டினான், யௌம யஅத்து ஸாலிமு அலா யதைஹி வ யகூலு யா லைத்தனி இத்தகத்து மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய கைகளை கடிப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல எப்படி சொல்றாருன்னா தன்னுடைய கைகளை கடிப்பான், பதட்டத்துல அப்படியே கைகளை கடிப்பான். இப்படி ஆயி போச்சே யௌம யஅத்து ஸாலிமு அலா யதைஹி வ யகூலு யா லைத்தனி இத்தகல்து மஅ ரசூலி சபீலா. இப்படி தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டே சொல்லுவான், ஐயோ அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே, சரியாக நடந்திருக்க வேண்டுமே என்று சொல்லுவான். அடுத்தது என்ன சொல்லுவான் அப்படின்னா, யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் இவனை நண்பனாக ஆக்கி இருக்க கூடாதே, இவனை போய் ஃப்ரெண்டா வச்சிருந்தனே. யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா. இவனை போய் நண்பனாக வைத்திருந்தனே, அவன் என்ன செய்தான்? ஃபகத் அவல்லனி சபீலா. என்னை வழிகேட்டில் விட்டு விட்டான், என்னை கொண்டு போய் தள்ளி விட்டான், என்னை வழிகேட்டில் தள்ளி விட்டானே என்று எப்போது நினைவு கூறுவான்? மறுமையில் ஃப்ரெண்ட்ஷிப் நினைவு கூறுவான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கூட குர்ஆன்ல நிறைய படிப்போம், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி. மறுமையில அந்த வேதனை கொடுமை எப்படி இருக்கும்? யாரை விட்டு யார் ஓடுவா? நோம்பு நேரம் இல்லையா? பாவம் பேசுற எனக்கு கஷ்டமா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் கஷ்டப்பட்டு கவனிக்க வேண்டும். நானும் கஷ்டப்பட்டு பேசுறேன், அப்படி யாரும் கட்டாயப்படுத்தி கவனிக்க வைக்க முடியாது. என்ன சொல்றீங்க? இருந்தாலும் கவனிச்சா நல்லா தான் இருக்கும். அது யாரும் கவனிக்காம இல்லை, இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தீவிரமா நாட்டுறாங்களா. நான் நினைக்கிறேன் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு, ரொம்ப தீவிரமா கவனிச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. அப்புறமா அவங்க எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு செக்கச்சவையில் இருக்குது கண்ணு. சரியா? யாரும் இப்போதைக்கு தூங்கல, இருந்தாலும் கஷ்டம் தான், இல்லைன்னா நம்ம இருக்கல வச்சுக்கிட்டு நீ பேசுறது பேசிட்டு போப்பா, நாங்கள் கவனிக்காது எங்க விருப்பம் அப்படின்னு. எங்க விட்டேன்?
மறுமையில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒருத்தன் எங்க இருந்து ஓடுவான்? தன்னுடைய சொந்த சகோதரன் இருப்பான், அவன் கண்ணுக்கு தெரியாது. தன்னுடைய சொந்த சகோதரன் அவன் கண்ணுக்கு தெரியும், ஓடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாயை தந்தையை கூட விட்டு விட்டு ஓடுவான். அப்படின்னு மறுமையை பத்தி அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். வ சாஹிபதி வ மடி, பொண்டாட்டி, எந்த பொண்டாட்டிக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹராம் வேலையும் பார்த்தோமோ, எந்த பொண்டாட்டியை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியும் எதிர்த்தோமோ, அந்த மனைவி சாஹிபதி வ மணி, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட விட்டு ஓடுவான். அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அப்படி ஓடுவான். ஆனால் அதே அல்லாஹ் திருமறை இப்படி சொல்கிறார், தன்னுடைய விரல்களை கடித்துக் கொண்டு ஒருவன் வேதனைப்படுவான், ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணிருக்கணுமே என்று வேதனைப்படுவான். அடுத்தது என்ன வேதனைப்படுவான்? இவனை போய் ஃப்ரெண்ட் ஆக்கினே, பக்கத்து அதல்ல நீ சபீலா, உங்களுடைய நண்பன், உங்களுடைய நட்பு, நீங்க இப்ப அப்படியே ஒரு ஆளுக்கு உங்களுக்கு நட்பு வட்டாரம் இருக்கும், அப்படியே மனசுல உருட்டுங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம், அவரை சந்தித்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பனின் அடையாளம் சொன்னார்கள். உங்களுடைய நல்ல நண்பன் யார் என்றால், அவனை பார்த்தவுடன் இறைவனின் ஞாபகம் வரும். வருதா? நீங்க தானே என் ஃப்ரெண்ட்னு சொல்லிடாதீங்க. அப்போ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்கள சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நல்ல ஃப்ரெண்ட் அடையாளம், அவனை பார்த்தவுடன் இறைவனின் ஞாபகம் வரும், அவனோடு பேசினால் ஈமான் அதிகரிக்கும். இருக்குதா? நட்பு அதற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அர்ஷின் கீழாக நாளை உங்களுக்கு நிழல் வேண்டும் என்றால், மற்றபடி பேசுவோம், போக்குவரத்து எல்லாம் இருக்கும். உங்களுடைய நண்பர்களை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொண்டால், நிறைய நாம் சிரமப்படுகிறோம். நிறைய ஒரு பயானம் நல்லா கேட்போம், நல்லா பயானம் கேட்போம், இல்லைன்னா திடீர்னு நம்ம உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருப்போம். நம்ம திருந்தி வாழ்ந்தா என்ன, நல்லபடியா 5 வேளை தொழுதா என்ன, எல்லாம் முடிவெடுப்போம். 10 நிமிஷத்துல அதை பாழாக்க ஒருத்தன் போதுமானவன். அவன் யார்? உங்களுடைய நண்பன். சரி மச்சான், அதெல்லாம் ஒரு டென்ஷனா இருக்கா, ஒரு தம் போட்டு டீ சாப்பிடுவோம்னா முடிஞ்சு போச்சு. அப்பதான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பார். இனி இந்த தப்புலாம் இருக்க கூடாது அப்படின்னு அவர் வந்தவனே சைத்தான் சொல்லி அனுப்புவான். போ அவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கான், டக்குனு சோல்டர் மேல கை போட்டு இழுத்துட்டு போவனே அப்படின்னு அவன் வந்தவனே சொல்லுவான். டேய் நீ எல்லாம் திருந்திட்டா எப்போ, நாங்கள என்னடா பண்றது? அவன் ஜாலி மூட்ல இருப்பான், நம்ம சீரியஸ் மூட்ல இருப்போம். நம்ம தீவிரமா இரையச்ச மூட்ல இருப்போம், அவன் ஜாலி மூட்ல இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நம்மள ஒரு நல்ல நட்புக்கு அடையாளம் என்னது? அவனை பார்த்தால் இறைவனின் ஞாபகம் வரும். இல்லையா அந்த நட்பே வேண்டாம், அதான் இங்க சப்ஜெக்ட். அந்த நட்பு வேண்டாங்கிற அது எதுல வருது? யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள், அவனை பிரிங்க. அவனை வேணாம்னு சொல்லுங்க. he is a demoralizer, he is a demotivator. அவனால் தான் நீங்கள் வழிகட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அவனால் தான் உங்களால் இந்த மார்க்கத்தின் மீது உறுதியாக நிற்க முடியவில்லை, அவனால் தான் நீங்கள் செய்யும் தௌபாக்களை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை, அவனால் தான் நீங்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கும் வாக்குறுதிகளை மிகச்சரியாக கொண்டு வர முடியவில்லை, அவனால் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கின்ற மாற்றங்களை உங்களால் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், நீங்கள் தீய நட்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல நட்பிலே இருந்தால், இப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்ல நட்பை எப்படி பெறுவது? ஒரு கொஸ்டின் வரும்ல, நல்ல நட்பை எப்படி பெறுவது? இதுதான் இதுல கிரிட்டிக்கலான கொஸ்டின். நல்ல நட்பை, ஈமானிய நட்பை எப்படி பெறுவது? நாம் பிறருக்கு நல்ல நட்பாக மாறுவதன் மூலமாக. அப்படின்னா என்னன்னா, என்னை பார்த்தால் என்னுடைய நண்பருக்கு இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும். என்னை பார்த்தால் என் நண்பருக்கு இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும். என்னிடத்தில் பேசினால் என்னுடைய நண்பருக்கு இறை எச்சம் உயர வேண்டும். அப்படி நான் நடந்தால் ஒரு சமூகம் உருவாகும். என்கிட்ட பண்பு இருக்கு. நம்ம எப்பவுமே அடுத்தவரை டிபெண்ட் பண்ணி வாழ்றது. நம்ம எப்பவுமே எங்கேயாவது தேடு, நல்ல நண்பனா கிடைக்கிறானா பாரு, அது செட் ஆகாது. நான் என்னை அப்படி தயார் செய்து கொண்டால், நான் என்னை அப்படி முடிவெடுத்துக் கொண்டால், ஏனென்றால் அல் மர்உ மஅ மன் அஹப்ப என்றால் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த நட்பு என்பது அவ்வளவு முக்கியமானது. அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்கள் யாரை அதிகம் நேசித்தீர்களோ, நீங்கள் யாரை அதிகம் ரசித்தீர்களோ, நீங்கள் யாரை பற்றி நிறைய சிந்தித்துக் கொண்டே இருந்தீர்களோ, நீங்கள் யாரை நீங்கள் நேசித்துக் கொண்டு இருந்தீர்களோ, அவனோடு தான் நீங்கள் மறுமையில இருப்பீர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க. நல்ல சில இஸ்லாமியர்களே, சில முஸ்லிம்களே தங்களுடைய கடைகளுக்குள் புகைப்படம் வச்சுக்கிறாங்க. அந்த நடிகருடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஒரு தலைவருடைய பஜனையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இறந்து நீங்கள் மரணித்து எழுந்தால் நீங்கள் எங்க இருப்பீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே 2 சஹாபாக்கள் நண்பர்களாக இருந்தார்.
அந்த நண்பர்கள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி நட்பு பாராட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், எந்த அடிப்படையில் நட்பு அமைய வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர் நடக்கிறது. போர் நடக்கும்போது 2 சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாளை நடக்கக்கூடிய ஜிஹாதுக்கு, போருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துவா கேட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒருவர் துவா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இறைவா, நாளை நான் ஒரு பலம் பொருந்திய எதிரியை சந்திக்க வேண்டும். அப்படி நான் சந்திக்கும் பொழுது அந்த பலம் பொருந்திய எதிரி என்னை தாக்க வேண்டும், பதிலுக்கு நான் அவனை தாக்க வேண்டும். அப்படி தாக்கி அவனை வீழ்த்தி விட்டு அவனுடைய பொருட்களை எல்லாம் நான் வெற்றி பொருட்களாக, கனிமத்து பொருட்களாக நான் எடுத்து வெற்றி வாகை சூட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன் அப்படின்னு இந்த நண்பர் சொல்றார். உடனே அடுத்து அவர் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவா, நாளை நான் இதே மாதிரி ஒரு பலம் பொருந்திய எதிரியை சந்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நட்பு எப்படி இருந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருந்தார்கள். இறைவா, நாளைக்கு நான் ஒரு எதிரியை சந்திக்க வேண்டும், அந்த எதிரியை நான் தாக்க வேண்டும், பதிலுக்கு அந்த எதிரி என்னை தாக்க வேண்டும். அப்படி தாக்கப்பட்ட நான் களத்திலே ஷஹீதாக வேண்டும். அதை ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு பக்கத்துல உட்கார்ந்து. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விடுவோமா? ஏய், என்னப்பா நீ நல்லா பேசிட்டு இருக்க, இதையப்பா கேட்கற, நாளைக்கு நீ இல்லாம போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், நீ நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிலாம் நினைப்போம். ஆனால் உண்மையான நட்பு என்பது மறுமை சார்ந்ததாக இருக்கும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் சார்ந்ததாக இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு, அவர் என்னை தாக்க வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும், என்னுடைய உறுப்புகள் உருக்குலைக்கப்பட வேண்டும் எதிரிகளால். அப்படின்னா என்னது, கண்ணந்தமா வெட்டப்பட வேண்டும். என்னுடைய மூக்கு இல்லாத நிலையில், என்னுடைய காதுகள் அறுபட்ட நிலையில், என்னுடைய கைகள் அறுபட்ட நிலையில், என்னுடைய கால்கள் கொய்யப்பட்ட நிலையில் நாளை மறுமையிலே நான் எழுந்து வர வேண்டும். அப்போது நீ என்னை கேட்க வேண்டும், உன்னுடைய கைகள் எங்கே, உன்னுடைய கால்கள் எங்கே, உன்னுடைய காது எங்கே, உன்னுடைய மூக்கு எங்கே என்று நீ என்னை கேட்க வேண்டும். இறைவா, உன்னுடைய பாதையில் அத்தனையும் இழந்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்ல, இவரும் அதே போல் உனக்கு ஆகட்டும் என்று கேட்க, மறுநாள் அந்த களம் முடிந்த போது அவர் சொல்லி காட்டுகிறார், நான் அதே போல ஒரு பலம் பொருந்திய எதிரியை சந்தித்தேன், அவன் என்னை தாக்கினான், பதிலுக்கு நான் அவனை தாக்கினேன், அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்தான், நான் என்ன துஆவை கேட்டேனோ அதே துஆவை அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தந்தான். என் நண்பரும் நானும் சேர்ந்து கேட்ட துஆ, அந்த துஆ எனக்கு கபூலாக்கி தந்தான். நான் அந்த கனிமத்து பொருட்களை அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நான் கைப்பற்றினேன். ஆனால் இப்போது எனக்கு நினைவு வந்தது என்னுடைய நண்பருடைய பிரார்த்தனை. அந்த நண்பருடைய என்ன பிரார்த்தனை? அந்த நண்பனது அவர் எங்க, அவரை தேடுறோம் காணோம், அந்த நண்பரை தேடினால் காணோம். அப்போது சொல்கிறார், நான் ஒரு கயிறை பார்த்தேன், ஒரு கயிறை பார்த்தேன், அந்த கயிறிலே மூக்கு, காது, இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு நூல்ல கோர்த்து இருந்தது. என்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ததை போலவே அவர் துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் ஈமானுக்காக ஒன்றிணைந்து, ஈமானுக்காக சிந்தித்து, ஈமானி அடிப்படையில் வாழக்கூடிய நட்பு. நம்ம இன்னைக்கு ரொம்ப விளையாட்டா, ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒருத்தர் ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். சரி நம்ம பாத்துக்கலாம், தொழுகை நேரம் அது போய் இன்னொரு வாட்டி பாத்துக்கலாம், இதை போய் அப்படி செஞ்சுக்கலாம், இங்க 4 நேரம் தொழுதுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு அடிப்படை சொல்ற, சாதாரண கிடையாது தொழுகை, ஒரு அடிப்படை ஒரு தொழுகை விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுல இருந்து நாம் நட்பு என்கின்ற அடிப்படையில் எதையெல்லாம் நான் எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நாள் வந்து சின்ன பையனா இருக்கும்போது, இப்ப கூட சின்ன பையன் தான் இருந்தாலும் இன்னும் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நோம்பு இந்த மாதிரி தான் 25 27 நோம்புலையோ எல்லாரும் போகும்போது நல்ல நினைவு இருக்கு. அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவருக்கு நேர்வழியை காட்டட்டும். அவர் என்ன பண்றாரு, 27க்கு எல்லாரும் போயிட்டு, அவர் ஒரு யங்ஸ்டர், பயங்கரமா சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இல்லை பெரிய அண்ணன்கள் பிடிச்சிட்டே இருந்தவர் திடீர்னு என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் மட்டும் அன்னைக்கு வாங்கி வலிச்சிருந்தேன்னு வைங்களேன், நான் வாங்கி வலிச்சிருந்தேன்னா என் மருமையும் பலா இருக்கும், கூட சேர்ந்து யாருது? இந்த மாதிரி எத்தனை பேர் நடந்தது தெரியுமா? நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லயோ நம்ம நட்புல வந்து ஒரு சாதாரண செயலை, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சபையை கூட்டி ஒரு போருக்கு நிதி திரட்டுறாங்க, நிதி கொடுங்க அப்படி சொன்னா யாருமே வரல அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப டென்ஷன், கடுப்பாகுது, என்னடா இது யாருமே முன் வரலையே அப்படி. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுது அப்படியே கோபத்துல, யாருமே முன் வரலையே. அப்போ ஒரே ஒருத்தர் எந்திரிச்சு முன் வந்து
ஒரு ஒரு உதவியை செய்யறாரு, இது என் தரப்பு அப்படின்னு செய்யறாரு. அவர் செஞ்ச உடனே அதை பார்த்து நிறைய பேர் டக்கு டக்குன்னு செய்யறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் முகம் மலர்ந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன், யார் ஒரு நன்மையான காரியத்தை முதன்மையாக செய்தாரோ, யார் ஒரு நன்மையான காரியத்தை முதன்மையாக செய்தாரோ அவருக்கு பின்னால் அதை பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி செய்வோம் அப்படின்னு யார் யாரெல்லாம் செஞ்சாங்களோ செஞ்சவங்களுடைய நன்மையில குறை ஏற்படாது. மாறாக முதல்ல செஞ்சார்ல ஒருத்தர், அவருடைய நன்மைக்கு அந்த அடுத்த கட்டமா செய்யற எல்லாருடைய நன்மையில இருந்து பங்கு போவோம். 1000 ரூபாய் நான் போட்டேன், ஃபர்ஸ்ட் நான் போட்டேன், எனக்கு 1000 ரூபாய் நன்மை உண்டு. என்ன பார்த்துட்டு இங்க இருந்து ஒரு 10-20 பேர் 1000 ரூபாய் போட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் நன்மை எனக்கு உண்டு, அவங்களுக்கு 1000 ரூபாய் நன்மை உண்டு. அப்ப இது அப்படியே தீமையா நினைச்சு பாருங்க. நாம் ஒருவருக்கு நட்பிலே ஒரு தீங்கை சொல்லி கொடுத்து, நாம் நம்முடைய நட்பிலே ரொம்ப போகிற போக்கில் ஃபஜ்ர் தொழுகை இருந்தவனை கெடுத்து விட்டு, இப்போ நல்லா அவன் வந்து 8 மணி 9 மணிக்கு படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்து தொழுகிறவனா இருப்பான் கரெக்டா. நீ வா இன்னைக்கு நம்ம வெளியே போலான்னு கூட்டு போவோம், அன்னைக்கு அவன் ஃபஜ்ர் அவுட், அன்னைக்கு ஒரு நாள் அவுட் ஆனவன் அப்படி ஒரு வாரம் பூரா தொழாம இருந்திருப்பான். அப்படியே கனெக்ட் ஆயிடும், அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்துடும். இது யார் காரணம்? இதைத்தான் நட்பினுடைய தாக்கம். show me your friends, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், உங்கள் நண்பர் யார் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். நட்பை பொருளாதாரத்திற்காக செய்யக்கூடாது, நட்பை அதிகாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது, நட்பை ஒரு ஆதாயத்தை அடைவதற்காக பழகக்கூடாது. ஒரு நட்பை எதற்காக உருவாக்க வேண்டும் என்றால் அந்த நட்பு நமக்கு ஈமானை கொடுக்கும் என்றால் அந்த நட்பை பழக வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றலோடு தான் நம்முடைய நட்பை வைக்க வேண்டும். அதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தபூக் போர் நடந்த போது 3 சஹாபாக்கள் போருக்கு வரவில்லை. 3 சஹாபிகளே போருக்கு வரவில்லை. அவங்க முனாஃபிக்லாம் கிடையாது. எப்பவுமே ரசூலுல்லாஹ் போருக்கு போனா, போருக்கு போயிட்டு வந்த உடனே லைனா ஒரு குரூப் போறோம். அவங்கலாம் யாருன்னா முனாஃபிக், லைனா நின்றுக்குவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 11வது ஜுஸுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா தெரியும், யஅ்ததிருனக அப்படின்னு ஆரம்பிக்கும். உங்ககிட்ட வந்து இஅ்திதார் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு ஹார்ட் பிரச்சனை, இல்ல அம்மாவுக்கு வந்து சுகர், தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஓகே 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 போங்க நம்பிச்சு விட்டுருவாங்க. ஆனால் 3 பேருடைய எக்ஸ்கியூஸ் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. முனாஃபிக்குகளுடைய எக்ஸ்கியூஸ் ஏத்துக்கிட்டாங்க, முனாஃபிக்குகளுடைய எக்ஸ்கியூஸ் ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் 3 உண்மையான சஹாபாக்களுடைய எக்ஸ்கியூஸ் ஏத்துக்கல. கஅப் இப்னு மாலிக், முராரத் இப்னு ரபியா, ஹிலால் முராரத் இப்னு ரபியா, கஅப் இப்னு மாலிக், முராரத் இப்னு ரபியா, ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர். இந்த 3 பேருடைய எக்ஸ்கியூஸ் ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சமூகத்துல வந்து சலாமை பரப்பாருன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு நட்பை வந்து உருவாக்கி வைப்பாங்கன்னு தெரியும், எப்படி சகோதரத்துவமா இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த 3 பேர் வேண்டுமென்றே போருக்கு வரவில்லை என்பதனால் 50 நாட்கள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இவங்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. நீங்க பேசக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் யாரும் சலாம் சொல்லவும் கூடாது, சலாம் அவங்க சொன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா. நீங்க யாரும் சலாம் சொல்லவும் கூடாது, அவங்க உங்களுக்கு சலாம் சொன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா. இதுதான் அல்லாஹ்விற்காக நேசிப்பது என்றால் என்ன, அல்லாஹ்வுக்காக வெறுப்பு. உங்களுடைய வெறுப்பை, கோபத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக காட்டுங்கள். இப்ப நாம் நம்முடைய சகோதரனையோ நம்முடைய பிள்ளைகளையோ வளர்க்கும் பொழுது நம்முடைய நான் வந்து என் பிள்ளையோட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், அது எங்க காட்டணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை? அவர்கள் மார்க்க ரீதியான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஊக்குவிக்கும், அதே நேரம் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக செல்லும் பொழுது உங்களுடைய கடுமையை கண்டிப்பை காட்டணும். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. நான் நிறைய பார்த்தேன், ஒரு சில நல்ல அனுபவபூர்வமான விஷயங்கள்ல நம்மளை கூப்பிட்டு நீங்க கண்டிங்க அப்படின்னு, நீங்க தானே பெத்தவங்க, நீங்க கண்டிங்க, இல்ல என்ன தப்பா நினைப்பான், அப்போ என்ன தப்பா நினைச்சா பரவாயில்லையா? இவங்களுடைய நான் இதெல்லாம் நீங்க அனுபவமா பார்த்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இது இப்படி ஒரு ட்ரெண்ட் இப்ப உருவாயிருக்கு. என்னன்னா இவரு போய் அவர்கிட்ட சொல்லி ஒரு கெட்ட பேர் வாங்க மாட்டாராம், நம்ம தான் எல்லாருக்கும் பலிகடாரு. கூப்பிட்டு சொல்லணும், என்னடா எங்க அப்பாவும் ஒன்னும் சொல்றது இல்ல, இவன் என்ன சும்மா நோய் நோய்ங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி பரவாயில்ல, இதை நம்ம செய்யலாம். ஏன் தெரியுமா? அதுவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல. என்ன அப்படின்னா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்கன்னா அதெல்லாம், ஏன்னா இது வந்து ஒரு பிராட் சப்ஜெக்ட், பிராடர் டாபிக். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் அடிச்சுக்கிட்டானா இவன் கூட சேர்ந்து கூட்டி விட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டா நம்ம இவனும் க்ளோஸ் ஆயிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறது வந்து ஆதாயத்தின் அடிப்படையில் தான் அமையுது, ஆதாயத்தின் அடிப்படையில் அமையுது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நீங்க உண்மையானவே நல்ல மூமின் என்று சொன்னால், ரெண்டு பேர் பிணக்கிட்டுக் கொண்டால், 2 பேர் மனசங்கடப்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்ல நட்புறவை ஏற்படுத்துங்கள், மீண்டும் அவர்களை சேர்த்து வையுங்கள். அது எந்த அளவுக்கு சொல்றான்னா,
எனக்கு தெரிய என்னுடைய குர்ஆன் ஹதீஸுடைய அறிவுக்கு உட்பட்டு எந்த இடத்திலும் ஒரு முஸ்லிம் இடத்துல போய் நீங்கள் பலத்தை பிரயோகிங்கள் என்று அல்லாஹ் எந்த இடத்துலயுமே சொல்லவில்லை. அதாவது அடிங்க, அவனை வந்து அவனிடத்துல சண்டையிடுங்கள் என்று சொல்லல. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் فَإِنْ بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடித்தால் அந்த முரண்டு பிடிப்பவரை அடித்து உடைத்தாவது சேர்ந்து ஒழுங்காயிரு என்று சொல்லுங்கள். அப்ப நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்? அல்லாஹ்விற்காக கோபப்பட வேண்டும், அல்லாஹ்விற்காகவே நேசிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நல்ல காரியம் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணி தரணும். ஒரு நல்ல நட்பில் இருக்கும் பொழுது நல்ல காரியம் பண்ணும்போது அதை என்கரேஜ் பண்ணணும். கெட்ட காரியம் பண்ணும்போது அதை எப்படி எதிர்க்கணுங்கிறதுக்கு இந்த தபூக் ஒரு உதாரணம். சலாமே கிடையாது அவங்களுக்கு. அப்ப அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்க அப்படியே உட்கார்ந்துருப்போம், ரசூலுல்லாஹ் வர்ற சபைக்கு போவோம், ரசூலுல்லாஹ் திரும்பி போயிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ்க்காக வெறுத்து வச்சிருந்தாங்க, அல்லாஹ்க்காக அவங்களை புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. எங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்போ இதுல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, இதுல ஒருத்தருக்கு எதிரி நாட்டிடமிருந்து லெட்டர் வருது. இந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு எதிரி நாட்டிடமிருந்து லெட்டர் வருது. என்ன லெட்டர் வருது அப்படின்னா, உங்களை முகமது ஒதுக்கி வச்சுட்டாருன்னு நாங்க கேள்விப்படுறோம், அதனால நீங்க எங்களோட வந்து சேர்ந்துருங்க. அப்ப அவர் சொல்றாரு, வதாக்கத்தில் அர்து பிமா ரஹபத், பேசாம தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று நினைத்தேன். இங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல, ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு அவர்களின் மீது இருக்கக்கூடிய ஈமானிய அன்பு எப்படிப்பட்டது என்றால், ஒரு எதிரி என்ன கூப்பிடுறானே, ஒரு எதிரி என்ன கூப்பிட்டு நீ ஏன் கூட சேர்ந்து கூப்பிடுறானே, அந்த அளவுக்கு நான் மோசமாயிட்டேன். நான் ஒரு மூமின் அல்லவா, நான் ஒரு ஈமான் கொண்டவன் அல்லவா, என்ன பார்த்து ஒரு எதிரி கூப்பிடுற அளவுக்கு நான் மோசமாயிட்டேனா, நான் பேசாம தற்கொலை செய்து கொள்ளலாமே இதற்கு பதிலாக என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கடி இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்காக அவர்களை அல்லாஹ்வுடைய வெறுத்தார்கள், அந்த நேரத்தில் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். அல்லாஹ்வுக்காக நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வெறுப்பதும் நாளை மறுமையில் உங்களுக்கு அர்ஷின் கீழாக நிழலை கொடுக்கும். அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒரு சகோதரத்துவத்தை மேற்கொண்டால் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை சொல்லுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க நல்ல நண்பர்களை தேடக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், நல்ல நட்பு எப்போது கிடைக்கும் என்றால் நீங்கள் நல்ல நண்பர்களை தேடக்கூடாது, நீங்கள் நல்ல நண்பராக மாற வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கு எப்போதும் ஈமானிய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். தஆலு நுமினு ஸாஅத்தன் என்பார்கள். சஹாபாக்கள் ஒருவர் சந்தித்தார். சஹாபாக்கள் ஒருவர் சந்தித்தால் தஆலு நுமினு ஸாஅத்தன், வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் என்று சொல்வாங்க. என்ன சொல்வாங்க? வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். இந்த பழக்கம் இருக்கிறதா நம்ம இடத்துல? அட்லீஸ்ட் நோம்பு மாசத்துல நான் ரொம்ப டயர்டாகி எவ்வளவு சைத்தானிய எண்ணம் பிடிச்சவங்களா இருந்தா கூட உடம்புல எனர்ஜி இல்லாதனால எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ சரி வாங்க நம்ம இப்ப நோம்போட இருக்கிறோம், ஒரு நல்ல 2 ஈமானுடைய விஷயம் பேசுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச சஹாபியுடைய சம்பவங்களை சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆனாயத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு பேசுவோமா? அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க. ஐயோ போர் அடிக்குதுப்பா அவங்க கூட போனா, நானே நோம்பு வச்சு கடுப்புல இருக்கேன், அவங்ககிட்ட போனா அவன் வந்து அல்லாஹ் பத்தி பேசு ரசூலுல்லாஹ் பத்தி பேசுன்னு டென்ஷன் பண்றான். ஆனா என்ன அது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய மனசு புள்ளி வச்சு 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 அப்படி ஆயிடுச்சு மனசு. ஈமானிய பேச்சுக்களால் இன்பம் பெறவில்லை மனசு. சஹாபாக்களுடைய தியாகங்களை கேட்பதன் மூலமாக உணர்ச்சி பெறவில்லை, அப்படியே செத்து போச்சு மனசு. அதனால என்னன்னா, யாராவது நம்மிடத்துல ஈமானிய பேச்சுக்களை பேசினால் அது பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தஆலு நுமினு ஸாஅத்தன், வாங்க கொஞ்ச நேரம் ஈமானிய பேசுவோம், கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டு கொள்வோம், 2 பேரும் கொஞ்ச நேரம் ஈமான் கொண்டு கொள்வோம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நட்பை நாம் உருவாக்கி வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரலாற்றிலே மைக்கேல் ஹெச் ஹார்ட், உங்களுக்கு நான் அடிக்கடி நம்ம ஜும்மாலே நிறைய முறை சொல்லியிருக்கேன், தி 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் தி வேர்ல்ட் என்கிற புத்தகத்தை எழுதினார். அப்படி எழுதும் பொழுது உலக வரலாற்றை புரட்டி போட்ட 100 பேருடைய வரலாறு, அந்த வரலாற்றை அவர் அந்த புத்தகத்தை எழுதும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, my choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers, but he was the only person in the history who was ultimately successful in both social as well as religious என்று சொன்னார். நான் வந்து ஒரு கிறிஸ்தவனா இருந்து கொண்டு முகமது நபிக்கு முதலிடம் கொடுத்து, நியூட்டன் என்னுடைய நினைவு சரியா நியூட்டனுக்கு 2வது இடம், அதுக்கப்புறம் 3வது இடம் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முகமது நபிக்கு முதலிடம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிரச்சாரம், அவர் இந்த உலகை விட்டு மரணித்து அதற்கு பின்னால் வந்த அவருடைய சீடர்கள், அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துதான் அதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஆனால் முஹம்மத் இந்த மனிதர் என்னன்னா, இவர் வாழும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வாழும் பொழுதே ஒரு வெற்றிகரமான சித்தாந்தத்தை நிறுவினார்.
அதற்கு உதாரணமாக அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வரலாற்று புத்தகத்தில், அந்த தன்னுடைய புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் வெற்றிகரமான சித்தாந்தத்தை நிறுவினார் என்பதற்கு உதாரணம் என்னவென்றால், அவர் வாழும் பொழுதே தனக்கு அடுத்த நண்பர்களை உருவாக்கி வைத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி யஈஷு மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கதீரன், எனக்கு பின்னால் வாழக்கூடிய நீங்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனில் மஹ்தியின், சொல்லிவிட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனக்கு பின்னால் நேர்வழியில் இருக்கக்கூடிய கலீஃபாக்களுடைய ஆட்சி 40 வருடங்கள். அப்படின்னா தனக்கு பின்னால் நண்பர்களை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்றால், ஒரே சீர்கோட்டில் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வைத்திருந்தார்கள். உலகில் முதலாக கம்யூனிஸ்டுகள் உருவாகி ஒருவரை ஒருவர் தோழர் என்று அழைப்பதற்கு முன்பாகவே உலகில் தன்னுடைய நண்பர்களை தோழர் என்று அறிவித்தவர்கள், அழைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சஹாபினா என்னது? சஹாபினா என்னது? தோழர். சம உரிமை தந்து சமநிலை அவர்களுக்கு பாதித்து உலகில் கம்யூனிஸ்டுகள் சொல்வதற்கு முன்பாக தன்னுடைய நண்பர்களை தோழர்கள் என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு பின்னால் 40 ஆண்டுகள் நேர்வழியில் இருக்கக்கூடிய ஆட்சி நடக்கும் என்று சொன்னார். எப்படி சொன்னாங்க? எந்த உறுதியை வைத்து சொன்னார்கள்? தன்னுடைய நண்பர்களை எப்படி உருவாக்கி வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தனக்கென்று உயிர் கொடுக்கக்கூடிய நண்பர்களை உருவாக்கி வைத்தார்கள். பத்ர் போர் நடக்கின்றது. நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம். ஏன்னா ரசூலுல்லாஹ் மட்டும் உங்களுக்கு உதாரணம் இல்ல, நீங்க எசகபசக நண்பர்களை உருவாக்கினீர்கள். ஈமானி அடிப்படையில் நீங்கள் நண்பர்களை உருவாக்கவில்லை என்றால் உலகத்துல கூட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட நண்பர்கள் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட தோழர்கள் இருந்தார்கள். போர் வருது வாங்கப்பா அப்படின்னு கூட என்ன சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொன்னாங்க? இதுஹ அந்த ரப்பக ஃபகாத்திலா வ இன்னா ஹாஹுனா காஹிதூன். மூசா வேணா ஒன்று செய்யுங்க, நீங்களும் அல்லாஹ்வும் போய் போர் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்து ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கறோம் அப்படின்னு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. நாம் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு நம்முடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும்? நீங்க ஏடாவடமா நட்பு வச்சா அப்படி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பு எப்படி இருந்தது? பத்ர் போர் நடக்கும் போகிறது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா எல்லாம் முடிஞ்சு, துவாலாம் கேட்டாச்சு, நைட்டு முடிஞ்சிருச்சு, இப்போ காலைல வந்து களத்தில் இறங்க போகிறோம். கூடாரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கருத்து கேட்கலாம் அப்படின்னு மஷூரால உட்காந்து. ஏன்னா இன்னைக்கு ஏன்னா நான் தாமஸ் கேர்லே கூட சொல்லி காட்டுவார் அழகாக இப்படி, most famous men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes. But this man moved not only arms, laws, empires and legislations, but millions of people. But millions of people of the other inhabited world and more than that. அவர் மில்லியன் கணக்கான மக்களை, தோழர்களை உருவாக்கி வைத்திருந்தார். நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஈமானிய நட்பு தோழமையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி உங்களுடைய இலக்கு ஃபோக்கஸ் நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா, ஈமான் கொண்ட சாணை பிடித்த கத்தி போல் கூர்மையாக ஈமான் கொண்ட ஒரு 4-5 தோழர்களை உங்களோடு வைத்திருந்து பாருங்க. உங்களுடைய நிலைமையே வேற. உங்க கூட வைக்கணும்னா நீங்க முதல்ல அப்படி இருக்கணும். அதான் திரும்ப சொல்றேன், டிஸ்க்ளைமர் தான். இப்ப பத்ர் போர் வந்து தன்னுடைய தோழர்களை உருவாக்கி கூட்டு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா வெற்றிகளையும் எல்லா சாதனைகளையும் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்படிதான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணாங்க அப்படின்றது நீங்க கவனிக்கணும். உட்கார வச்சுட்டு கேட்கறாங்க, உங்க கருத்து என்னப்பா செய்யலாம் அப்படின்னு கேட்கறாங்க. போர் நடக்கும் போது இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ முஹாஜிர்கள் இருந்து ஒருவர் எழுந்திருத்து அப்படி இப்படிங்கிறார், நீங்க சொல்லுங்க, நம்ம செஞ்சிடலாம், கண்டிப்பா களத்துல போக வேண்டியதுதான், வர வேண்டியதுதான் அப்படின்னு. சரி, வேற இன்னொரு கருத்து சொல்லுங்க அப்படி. போருக்கு வந்தாச்சு, நைட்டு பூரா தூங்காம யார்கிட்ட உதவி கேட்டாச்சு, அல்லாட்ட உதவி கேட்டாச்சு. தண்ணீர் தடாகங்களை உடைச்சாச்சு, மக்களை திரட்டியாச்சு, வாழை எழுத்தாச்சு, ஒட்டகங்களை தூக்கிட்டு வந்தாச்சு, குதிரைகளை கொண்டு வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. எந்த அளவுக்குன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கால்ல வந்து சொல்றாங்க, நீங்க போதுமான அளவு அல்லாஹ் நிர்பந்திச்சிட்டீங்க, போதும் இந்த துஆ கேட்டது அப்படி. அவ்வளவு துஆ கேட்டாச்சு, எல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆனாலும் லாஸ்டா ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன? சரி, ஒருத்தர் முடிச்சிட்டாரு, அப்புறம் வேற யாராவது சொல்றீங்களா? அப்புறம் அவர் எந்திரிக்கிறார், இன்னொருத்தர் எந்திரிச்சு, அவரும் முஹாஜிர். அவர் வந்து நாங்க நல்லா, நீங்க பண்ணுங்க, நம்ம செய்வோம் வைப்போம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்புறம் நீங்க அப்படின்னு சொன்ன தூங்குனவத்தை எந்திரிச்சிட்டாரு டக்குன்னு. ரசூலுல்லாஹ் சொல்ற சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாரு? ரெண்டாவது ஒருத்தர் எந்திரிச்சார். அப்புறம் மூணாவது ஒருத்தர் சொன்னார். மூணாவது 3 பேரும் யார் தான்? முஹாஜிர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது யாருக்கு புரிஞ்சிருச்சு? யார்கிட்ட இருந்து கருத்து வேணும்? அன்சாரி. ஏன்னா அன்சாரிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க பாட்டுக்கு நல்லா இருந்தோம், வேலை வெட்டி விவசாயம் ஜாலியா இருந்தோம், இவரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி ஆகி போச்சு என்று தன்னுடைய நண்பர்கள் நினைத்து விடக்கூடாது. அந்த நண்பர்கள் அப்படி நினைத்து விட்டால் ரிசல்ட் வேற மாதிரி போயிடும். கருத்து அப்ப அவர் எந்திரிச்சு, நாங்க என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நண்பர்கள் தோழர்கள் மாதிரியா?
நாங்க எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் ஒரு கடலை கை காட்டி அந்த கடலுக்குள் செல்லுங்கள் என்று சொன்னால் கேள்வி ஏன் என்று கேட்காமல் அந்த கடலுக்குள் செல்வோம். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் கேட்க மாட்டோம். நீங்க கை நீட்டினால் நாங்கள் சொல்லுவோம். இப்படி தோழர்களை உருவாக்குங்கள், உலகில் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஈமானோடும் உங்களுடைய நட்பின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட தோழர்களையும் நண்பர்களையும் உருவாக்கி வைத்தால் இந்த கடலை காட்டி நீங்கள் இறங்குங்கள் என்று சொன்னால் ஏன் என்று கேட்காமல் நாங்கள் இறங்குவோம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னதுக்கு பின்னால் தான் அந்த நண்பர் என்ன சொல்றார், இவர் மனசுல என்ன ஓடுது, இவர் என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய நண்பர்களை படித்து வைத்திருந்தார் அல்லாஹ்வுடைய தூதர். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் களத்துக்கு வந்தார்கள். தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை சாட்சியாக்கினார்கள். அல்லாஹ்வை சாட்சியாக்கி களத்தில் இறங்கிய மாத்திரத்தில் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு களத்தில் இறங்கினார்கள். மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தார். லாஸ்ட் அந்த பத்ர்ல இறங்கிறதுக்கு முன்னால தன்னுடைய தோழர்கள் நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்தார். எனவே நம்முடைய நட்பு என்பது மிக 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 அவசியமானது. நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறீர்கள் அல்லது உங்களோடு யார் சேர்ந்து இருக்கிறார் என்பதை வைத்துத்தான் நீங்களே தீர்மானிக்கப்படுவீர்கள். எனவே ஈமானிய உணர்வோடு வாழ்ந்து ஈமானிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கியல் புரிவானாக என்று கூறிய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, லிஸ்ஸுஹ்பதி அஸர் என்பார்கள் அரபியில். நீங்கள் என்ன நட்பை வைக்கிறீர்களோ அதற்கு தாக்கம் உண்டு என்று சொல்வார்கள். ஒரு மனிதர் சொன்னாராம், நீங்க யாரை சரவண் பண்ணியிருக்கீங்களோ யாரை சுற்றி இருக்கீங்களோ அவருடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே சொன்னார், எனக்கெல்லாம் ஏன்னா நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், இப்போ என்னை கூட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் திருநெல்வேலிக்காரரா ராம்நாடுக்காரான்னு எனக்கு கேட்பாங்க. எனக்கு இல்லைங்க, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு நான் சேர்ந்து பழகு நாட்கள்லாம் யாருன்னா அந்த திருநெல்வேலி ராம்நாடு சைடெல்லாம் பார்த்தோன்னா நம்ம திடீர்னு ஸ்லாங் கொஞ்சம் மாறும். மனசுக்கு அந்த இயற்கை உண்டு தானே, அந்த இயற்கை உண்டு. ஆனால் சோகத்துக்கு அசர். அப்போது ஒருத்தர் சொன்னா, நீங்கள் என்வாயன்மெண்ட் உங்களுடைய சுற்றுச்சூழல் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்கள் யாரை சுற்றி இருக்கிறது ரொம்ப முக்கியமான. அப்போ ஒருத்தர் ரொம்ப ஆணவமாக கான்ஃபிடண்டாக பேசியிருக்காரு, எனக்கெல்லாம் அப்படிலாம் வராதுங்க அப்படின்னு இருக்காரு. சரி, அப்போ எனக்காக ஒரு சவாலை ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க. இந்த மாட்டு கொட்டாய் இருக்குல்ல, இதில் பகல்லாம் உங்களால் இருக்க முடியாது, நைட்டு தூங்குவது மட்டும் இந்த கொட்டாயில் தூங்கி வந்துடும் ஒரு வாரம். சரி, நான் சவாலை ஏற்கிறேன். 2 பேரும் பெட் கட்டிக்கிட்டாங்க, சவால் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு அவர் போயிட்டு அங்கே தொழுவத்தில் படுத்துட்டு வந்துட்டார். எத்தனை நாள்? ஒரு வாரம் தொழுவத்தில் பார்த்து வந்துட்டார். இல்லை, நீங்கள்லாம் டயர்டாக இருக்கீங்க, புரியுது, இந்த முடிச்சிடுறேன் 2 நிமிஷம். எங்கே இருந்தார்? மாட்டு கொட்டாயில் தூங்கிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டார். வந்த உடனே சொல்றாரு, என்னப்பா ஏதோ தாக்கம் ஏற்படுத்தும்னு சொன்னேன், சுற்றி இருந்தா தரு, நான் என்ன மாடு மாதிரி கத்துறேன்னா, இல்லை நின்றுட்டு தான் 4 காலில் தான் நடக்கிறேன்னா, இல்லை வாழைத்தான் ஆட்டுறேன்னா அப்படின்னு, நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் மூக்கில் ஒரு ஈ வந்து உட்காந்துச்சான். நம்மள மூக்கில் ஈ உட்காந்து என்ன பண்ணுவோம்? இப்படி தட்டுவோம்ல. தூங்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, தூங்காமல் இருந்தால் என்ன செய்வோம்? இப்படி செய்வோம்ல. அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் மூக்கில் ஈ உட்காந்துருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு? இப்படின்னு ஆட்டியிருக்காரு. என்ன பண்ணாரு? அப்படி யார் ஆட்டுவா? மாடுதான் ஆட்டம். இல்லை, சோபதி அசர். நீங்கள் யாரை சுற்றி இருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி இன்ஜெக்ட் ஆகிடும். ஒரு மொழி மாறுது இல்லை, எப்படி அவர் பேச மொழி உங்களுக்கு எப்படி ஸ்லாங் அப்படியே மாறுது. எல்லா பண்புனாலும் அப்படியே மாறும், எல்லாமே மாறும். நீங்க பாசிட்டிவிட்டியான மக்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் இருப்பான் கரும்பும் பிடிச்ச நெகட்டிவிட்டி ஃபுல், எப்போ பார்த்தாலும் எதை யோசிச்சாலும் வரலன்னா என்ன பண்றது, நடக்கலன்னா என்ன பண்றது, அது அவர் ஒத்துக்கலன்னா என்ன பண்றது, இந்த வியாபாரம் நடக்கலன்னா என்ன பண்றது, இது மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக தான் இல்ல, உங்க வியாபாரத்துக்கும் வாழ்க்கைக்குமே செட் ஆகாது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவிட்டி. அப்படியே பார்த்துரு, எப்பா கொஞ்சமாவது பாசிட்டிவா நினைப்பா, துவா செய், அல்லாஹ்ட்ட கேளு, பாசிட்டிவா நடக்கணும். அவர் ஒத்துக்கலன்னா என்ன பண்றது, அவன் தூக்கி போட்டா என்ன பண்றது. காலையில அவங்க சில அட்வொகேட் கூட இருப்பாங்க, காலையில ஜட்ஜ் அவங்க ஒய்ஃப் கூட சண்டை போட்டு வந்துட்டாருன்னா தப்பா கொடுத்து வரும், அந்த டென்ஷன்ல பெயில டிஸ்மிஸ் பண்ணிட்டு வரோம். இப்பெல்லாம் கேட்பாங்க நெகட்டிவிட்டி. நீங்க நெகட்டிவான ஆட்களை சேர்ந்து வச்சுக்கீங்க, தப்பா எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ், நம்மளுக்கு அதே தான் வரும், நம்முடைய கான்பிடன்ஸே கம்மியா போயிடும். எனவே பாசிட்டிவான மக்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட எல்லாரும் பாசிட்டிவா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு மூவி நெகட்டிவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் அல்லாஹ்வுடைய பக்கம் நடக்குது. போடு உழைப்ப துவாக்கையில் எல்லாம் நடத்துவோம். இப்படி பாசிட்டிவிட்டியோடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பை நாம் உருவாக்குவோம்.
நம்முடைய நட்பை ஈமான் கொண்டவர்களோடு நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் இன்னொருவருக்கு ஈமான் கொண்ட நட்பாக மாற வேண்டும். அந்த வகையில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து ஈமானிய கட்டமைப்போடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குறிப்பாக பேசி எனக்கு ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. அவன் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعيدكم لعلكم تذكرون اذكروا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وعز وجل وتم وأقوى وأكبر. أقيموا الصلاة.